Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள இலக்கணத்துக்கான முக்கியமான கேள்விகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல ஒரு 70 கேள்விகள் பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோலும் ஒரு 70 கேள்விகள் தான் பார்க்க போறோம். क्वेश्चंस ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. அதே போல ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டே வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? ஓகே. முதல் கேள்வி, தே ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் யாது? விடை ஆப்ஷன் டி, தெய்வம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்கு. அதுல மே அப்படின்னா அன்பு, பை அப்படின்னா இளமை, இந்த மாதிரி 42 இது படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுல 42ல 40 நெடிலா இருக்கும், 2 மட்டும் தூ அப்படிங்கிறது நோ அப்படிங்கிறது மட்டும் குறிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி 2, பொருந்தா சொல்லை கண்டறிக. விடை ஆப்ஷன் பி. கேள்வி 3, பொருளாளர் என்னும் ஆங்கில சொல்லை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி, பர்சர். கேள்வி 4, கீழ் வருவனவற்றுள் ஆகு பெயர் அல்லாதது எது? விடை ஆப்ஷன் டி, 6 கிலோ அரிசி தான். கேள்வி 5, காலப்பெயரை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முன்பணி. இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ மனிதன் அப்படிங்கிறது கால பெயரா கிடையாது, முன்பணி அப்படிங்கிறது பருவ காலமா இருக்கு. ஓகேவா? சோ அது ஒரு கால பெயர் தான். அடுத்து வெள்ளை அப்படிங்கிறது வண்ணம், கால் அப்படிங்கிறது உறுப்பு. சோ இது எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கேள்வி 6, பிழையான தொடர் எது? விடை ஆப்ஷன் டி, ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. அடுத்த கேள்வி 7, கொழுனன் எவ்வகை பெயர் சொல்? விடை ஆப்ஷன் டி, கிளை பெயர். குழு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? சோ இது கிளை பெயர். அடுத்த கேள்வி 8, அகர வரிசையில் அமைந்த சொல் தொகுப்பை தேர்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரு செகண்ட், கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ அகர வரிசை அப்படின்னா நிறைய பேத்துக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கொஸ்டினை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்லா பாருங்க, அகர வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இப்படி மாத்தியும் கொடுப்பாங்க. உயிர் எழுத்தும் கலந்து வந்திருக்கும், உயிர்மை எழுத்தும் அந்த இடத்துல கலந்து கொடுத்து நம்மள அகர வரிசையில எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆ. அப்போ உயிரெழுத்தை தான் நம்ம முதன்மை தந்து ஃபர்ஸ்ட் வரிசையில எடுத்து எழுதணும். அடுத்துதான் கா, அடுத்துதான் உயிர்மை எழுத்தை பார்க்கணும். அதுதான் அகர வரிசை. ஆ வரிசை எழுத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்துதான் கா வரிசை எழுத்துக்கான செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 8ல இந்த ஆ வரிசை எழுத்துலாம் எதுவுமே வரல. நம்மளுக்கு கா வரிசை ரிலேட்டடான, அதாவது உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த உயிர்மை எழுத்து கொடுத்துருக்கும் போது கானா சாட்டானா அப்படின்னு இருக்குல்ல, அதோட வரிசை நெடிலு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வரிசைப்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கு? வையகம், நாடகம், வட்டம், நன்றி, வலி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வா வரிசை, நா வரிசை, இது ரெண்டு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யோசிக்கணும், இதுல நா வரிசை முதல்ல வருமா, வா வரிசை முதல்ல வருமா? நா வரிசை தான் முதல்ல வரும். அப்போ அந்த நாவலையுமே 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று குறில் இருக்கு, ஒன்று நெடில் இருக்கு. சின்ன நா இருக்கு, பெரிய நா இருக்கு. அப்போ இதுல எது வரும்? சின்ன நா தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நன்றி, அடுத்து என்னது? நாடகம், அடுத்தது என்ன வரும்? வா வரிசை வரும். அப்போ வா வரிசையிலையும் அதே போல அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அப்போ பாருங்க 2 வா இருக்கு. ஸோ அப்போ 2 வா குறில் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சின்னது வரணும், அடுத்ததான் அடுத்த வரிசைக்கு போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வையகம் அப்படிங்கிறது வா வரிசையை தாண்டி தான் வரும். அப்போ இங்க வாலியே 2 இருக்கு, வட்டம் 1 இருக்கு, வலி 1 இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அடுத்த எழுத்தை பார்க்கணும். இப்போ டா வரிசை இருக்கு, இங்க லா வரிசை இருக்கு. ஃபர்ஸ்ட் டா வருமா லா வருமானா டா தான் வரும். அப்போ அதனால வட்டம் அப்படிங்கறத எழுதியாச்சு. அடுத்தது வலி அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து வா வரிசைக்கு அடுத்ததான் வை வரும். வா வை அப்படிங்கன்னு வரும். அப்போ லாஸ்டா வையகம்னு எழுதியாச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த கேள்வி 9. மலர் எவ்வகை பெயர் சொல்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சினை பெயர். செடி இருக்குன்னா அதில் ஒரு உறுப்பாக தான் இந்த மலர் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ சினை பெயர். ஓகேவா? சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். கேள்வி 10. விடேன் இச்சொல்லுக்குரிய வேர் சொல் இது? ஆப்ஷன் ஏ, விடு. இப்போ எது வந்து மூலமா இருக்கோ அதுதான் வந்து வேர் சொல். இப்போ சென்றனர் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப அந்த செல் அப்படிங்கிறத வச்சுதான் சென்ற அப்படின்னும் சென்று அப்படின்னு வினையற்றமாகவும் சென்றனர் அப்படின்னு வினைமுற்றாவும் எழுத முடியுது நம்மளால. ஸோ அதுதான் நம்மளுக்கு வேர் சொல். அதே போலதான் விடேன் அப்படின்னா விடு அப்படிங்கிற வேர் சொல்லை வச்சுதான் விடேன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி 11. வால் இச்சொல்லுக்குரிய தொழிற்பெயர் யாது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேத்துக்கு டவுட் வரக்கூடிய கொஸ்டின். வால் அப்படின்னு கேட்டு அதற்கான தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா இது ஒரு தொழில் தான். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். வால்னா வாழ்க்கை அப்படிங்கிறத தொழிற்பெயர். ஸோ நீங்கள் வேற எந்த ஆப்ஷனையுமே பார்க்க தேவையில்ல. அடுத்த கேள்வி 12. சந்தி பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சந்தி பிழை அப்படின்னாலே என்ன அப்படின்னா கரெக்டா அந்தந்த இடத்துக்கும் தகுந்த மாதிரி ஒற்று வந்திருக்கணும். அதுதான் சந்தி பிழை. ஓகேவா? இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க? அற்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, கை தொழில். இந்த தோ வரிசைக்கு இங்க இத் அப்படிங்கிறது தா வரிசைக்கு ஒற்று வந்துருச்சு. அடுத்து ஒன்றை கற்றுக்கொள். இப்போ இங்க நம்ம பார்க்கணும், இங்க கா அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த வரிசைக்கான ஒற்று இங்க வரணும்ல, ஒன்றை இக்கு அப்படின்னு வரணும். அதே போல கற்றுக்கொள், இங்க கோ அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கு இடையில இங்க இக்கு அப்படிங்கிறது வரணும். இது வரல. அடுத்து ஆப்ஷன் பில பாருங்க, கைத்தொழில் தோக்கானது வந்திருக்கு. அடுத்து கற்றுக்கொள்ளுக்கான இக்கு இங்க வந்திருக்கு. அதே போல கொல்லு அப்படிங்கிறதுக்கான இக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சரா இருக்க போகுது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, கை தொழில். இந்த தோவுக்கான இத்து வரல. அதே போல இங்க இக்கு வரல, இங்க மட்டும் இக்கு வந்திருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி, கை தொழில் இத்து வந்துருச்சு, இங்க இக்கு வரல, இங்க இக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி 13. மண்டி இச்சொல்லுக்குரிய வேர் சொல் எது? விடை ஆப்ஷன் ஏ, மண்டு. கேள்வி 14. நிகழ்த்தினர் இந்த வினைமுற்றின் வேர் சொல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்து. இதுதான் வேர்ச்சொல். இப்போ நடந்தனர் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கான வேர்ச்சொல் என்னது? நடந்த. ஓகேவா? நட அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஓகேவா? இதுவே நடத்தினர் அப்படின்னா அதற்கான வேர்ச்சொல் நடத்து. நல்லா புரியுதா? நடந்தனர் அப்படின்னா அதற்கான வேர்ச்சொல் நட. நட அப்படிங்கிறதுல இருந்தா நடந்த, நடந்து, நடந்தனர் அப்படிங்கிறது வரப்போகுது. இதுவே நடத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான வேர்ச்சொல் நடத்து. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 15. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. இந்த நிகழ்த்தினர் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் நிகழ்த்து. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, மரத்தில் பல குலைகள் நிறைந்துள்ளன. இது கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் பி, மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால் மட்டும் போதாது. அடுத்த ஆப்ஷன் சி, புகார் நகரில் வணிக பொருள்கள் மண்டி கிடந்தன அப்படின்னு வரணும். அடுத்த ஆப்ஷன் டி, மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றது அப்படிங்கிறது தப்பு, போன்றவை அப்படின்னு வரணும். அப்போ கரெக்டா இருக்கிறது ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் ஏ, மரத்தில் பல குலைகள் நிறைந்துள்ளன. கேள்வி 16. பிறமொழி கலப்பட்ட தொடரை காண்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும். பிறமொழி கலப்பில்லாத இருக்க தொடரை தான் நம்மள கேட்டிருக்காங்க. அப்போ பிறமொழி சொற்கள் அந்த இடத்துல வந்துடக்கூடாது. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, கும்பாபிஷேகத்தில் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. கும்பாபிஷேகம் பிறமொழி சொல், ஜாஸ்தி அப்படிங்கிறது பிறமொழி சொல். அப்போ இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி, குடமுழுக்கில் ஜனங்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஜனங்கள் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஸோ இது கிடையாது. அடுத்து குடமுழுக்கில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. குடமுழுக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் டி, கும்பாபிஷேகத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, நான் இப்போ வந்து தப்பா சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா குடமுழுக்கு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது தப்பு. அப்போ இது பிறமொழி சொல் தான். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, குடமுழுக்கில் அப்படிங்கிறது தமிழ் சொல், மக்கள் தமிழ்,
கூட்டம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம்னா கூட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே போல் அதிகம் அப்படிங்கிறதுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிற பிறமொழி சொல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆப்ஷன் சில மட்டும்தான் எந்த பிறமொழி சொல்லும் இல்லாத இருக்கு. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கான தூய தமிழ் சொல் குடமுழுக்கு தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடராக இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 17. வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறிக. அதாவது கரெக்டாக இருக்கணும், அதுதான் இதுக்கான விஷயம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. பாகற்காய் பூக்கங்காய் உடம்புக்கு நல்லது. பூக்கங்காய்னு ஒரு காயே கிடையாது. அதாவது இங்கே பீர்க்கங்காய் இருக்குல்ல, அதை தான் பூக்கங்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. உடம்பு அப்படிங்கிறத உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது. அடுத்து பாகற்காயை பாகைக்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீர்க்கங்காயை பீக்கங்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடம்புக்கு நல்லது. ஸோ அப்போ இதுவும் மேட்ச் ஆகலை. அடுத்து ஆப்ஷன் சி. பாகற்காய் அப்படின்னு சொல்லணுமா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லணுமா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. உடம்பு அப்படின்னு சொல்லணுமா, அதுவுமே கரெக்டாக இருக்குது, நல்லது. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி பாருங்க. பாகற்காயை பாகைக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க, பீர்க்கங்காயை பீர்க்கம்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தப்பாக இருக்குது. உடம்புக்கு கரெக்ட், இது மட்டும்தான் உடம்பு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 18. நில் என்னும் வேர் சொல்லுக்குரிய வினையால் அமையும் பெயர் யாது? அதாவது நில் அப்படிங்கிற வேர் சொல்ல கொடுத்துட்டு அதற்கான வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, நின்றவன். அடுத்து கேள்வி 19. தொழில்நுட்ப பயிலகத்தில் பயில்வோருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன. இவ்விடைக்கேற்ற வினாவை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான வினாவா நம்ம மேக் பண்ணணும். இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ எங்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது, ஆப்ஷன் பி வேலை வாய்ப்புகள் எங்குள்ளன, அடுத்து ஆப்ஷன் சி எங்கு பயில்வோருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளன, ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் பி இது கண்டிப்பா கிடையாது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். வேலை வாய்ப்புகள் எங்குள்ளன, அங்க எங்கு உள்ளன அப்படின்னா இவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஸோ அது கிடையாது. அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ இதுக்கு நம்மளுக்கு டவுட் வரக்கூடியது என்னவா இருக்குன்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் தான். ஏன்னா அதிகமாக அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. எங்கு பயில்வோருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளன, தொழில்நுட்ப பயிலகத்தில் பயில்வோருக்கு தான் நிறைய அப்படின்னா என்னது அதிகம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இதுக்கும் தொழில்நுட்ப பயிலகத்துக்குமான இது வந்துருச்சு, அதிகம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 20. சரியான பொருள் தரும் சொற்றொடரை கண்டறிக. அதாவது முறையான சொற்றொடரா எழுதணும். ஆப்ஷன் ஏ பாருங்க. உற்பத்தி பெருகும் நாட்டில் பெருகினால் பொருளாதாரம். இது மீனிங்கே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி. நாட்டில் உற்பத்தி பெருகினால் பொருளாதாரம் பெருகும். அடுத்து ஆப்ஷன் சி. பொருளாதாரம் பெருகும் உற்பத்தி பெருகும் நாட்டில். மீனிங் இல்ல. நாட்டில் பெருகினால் பெருகும் உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது. அப்போ இதுக்கு எல்லாமே மீனிங்கா இருக்கிறது என்ன? ஆப்ஷன் பி. நாட்டில் உற்பத்தி பெருகினாதான் பொருளாதாரமும் பெருகும். அடுத்த கேள்வி 21. மறைப்பொருள் எதிர்ச்சொல் தேர்க. விடை மறை. இதற்கான எதிர்ச்சொல் தெரி பொருள். கேள்வி 22. வணங்கிய புல் தளைக்கும் பழமொழி தரும் பொருள் தேர்க. வழங்கிய புல் தளைக்கும் பழமொழி தரும் பொருள் தேர்க. விடை ஆப்ஷன் ஏ பணிவு. கேள்வி 23. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் இவ்வடியில் அமைந்துள்ள தொடை விகற்பம் யாது? அதாவது மோனை எதுகை ஏய்பு இருக்குல்ல, அதுல எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே எதுகை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதுகை தான் இந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்போ எந்த எதுகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் லூ அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து செகண்டுக்கு விழுப்பம். அப்போ ஃபர்ஸ்ட் சீரில் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து செகண்ட் சீர்லையும் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இப்போ தேர்டு சீரில் என்ன இருக்கு? லூ அப்படிங்கிறது வரவே இல்லை. ஸோ இது இல்லை. அடுத்து ஒழுக்கம், இங்கே லூ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ நாலாவது சீரு. அப்போ ஒன்னாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லையும் நாலாவது சீர்லையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா என்ன? இரண்டாம் எழுத்துனா அது எதுகை தான். அப்போ கீழ்கதுவாய் எதுகை. இதே ஒன்னாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லையும் நாலாவது சீர்லையும் முதல் இல்லத்து ஒன்றி வந்திருந்தா அந்த இடத்துல கீழ்கதுவாய் மோனை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கீழ்கதுவாய் எதுகை. அடுத்த கேள்வி 24. உடன்பாட்டு வாக்கியத்தை கண்டறிய. உடன்பட்டு சொல்லணும். இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ அறம் விரும்பு. இது கண்டிப்பா கிடையாது. அறம் விரும்பு அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கு.
அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, இயற்கையின் அழகுதான் என இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம், ஆச்சரியக்குறி. அப்போ இது உணர்ச்சி தொடர். அடுத்து நெம்புகோல் கவிதை தரவல்லார் யார், கொஸ்டின் மார்க், வினாக்குறிக்கு. ஸோ இது வினா தொடர், அப்போ இது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியருக்கு என்றும் மதிப்புண்டு அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கேள்வி 25, இரத்தல் எதிர்ச்சொல் காண்க. விடை ஆப்ஷன் சி, ஈதல். இரத்தல் அப்படின்னா பெறுதல் அப்படின்னு அர்த்தம், ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். கேள்வி 26, பொறுத்துக. இப்போ இந்த வரி யார் யார் சொல்லியிருக்காங்க? தீதும் நன்றும் பிறத்தரவாரா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஊருடன் கூடிவாள், செல்வத்து பயனே ஈதல். இது யார் யார் சொல்லியிருக்காங்க? ஸோ ஓகே, இப்போ மேட்ச் பண்ணிடலாம். தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார், புறநானூரில் சொல்லியிருப்பாரு. அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது திருமூலர். அடுத்து ஊருடன் கூடிவாள் அப்படின்னு சொன்னது ஔவையார். செல்வத்து பயனே ஈதல், இது நக்கீரர். இது புறநானூற்று பாடல் வரிதான், இது நக்கீரர். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி 27, தனி வாக்கியம் எதுவென கண்டறிக. ஃபர்ஸ்ட், சுனாமியால் எண்ணற்ற மக்கள் மாண்டனரே, இது உணர்ச்சியா இருக்கு. அடுத்து தேவாரம் அப்பரால் பாடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு செய்தி. அடுத்து நான் நண்பர் வீட்டில் உணவு உண்டேன். அடுத்து கொடுமணன் கொண்டோர் தீயவை செய்ய அஞ்சார். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், இதுதான் தனி வாக்கியம். அடுத்து கேள்வி 28, நுண்மை எதிர்ச்சொல் தருக. நுண்மை அப்படின்னா இதுதான், சிறுமை அப்படிங்கிறது பொருள். அப்போ சிறுமை அப்படின்னா பருமை, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? குறுகி இருக்கு, சிறுமை அப்படிங்கிறது கிடையாது, குறுகி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். குறுகிய கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி. ஸோ பருமை அப்போ பெருத்து இருக்கிறது. ஓகேவா? பெருமை அப்படின்னா வேற இது. ஸோ இது கிடையாது. அடுத்த கேள்வி 29, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. பரிக்கும் இந்த பரிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, பார்த்துடலாமா? இப்போ தோண்டுதல், இந்த பரிக்கான பொருள் தோண்டுதலா? கிடையாது. இந்த பரிக்கான பொருள் பிசைதலா அப்படின்னு பார்க்கணும், கிடையாது. இதுதான், இப்படிதான் நம்ம பார்க்கணும். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, பரி. இந்த பரிக்கான பொருள் என்ன? குதிரை. பரி அப்படின்னா குதிரைன்னு சொல்லுவோம்ல, இது கரெக்டாக தான் இருக்கு. அதே போல இந்த பரி அப்படின்னா பிடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டு கரெக்டா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஒளி வேறுபாடு அறிந்து படிப்போல அதுதான் இப்படி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பரி அப்படிங்கிறதுக்கான பொருள் குதிரை, இந்த பரிக்கான பொருள் பிடுங்குதல். ஸோ கரெக்டா இருக்கிறது ஆப்ஷன் பி. கேள்வி 30, மெய்யழகர் குற்றவாளியை திருத்தினார், எவ்வகை வாக்கியம்? விடை ஆப்ஷன் பி, பிறவினை வாக்கியம். 9ஆம் வகுப்புல வந்துட்டு இருக்கும். ஓகேவா? திருந்தினார் அப்படின்னா தன்வினை வாக்கியம், திருத்தினார் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். அடுத்து கேள்வி 31, ஏக இலக்கிய இச்சொல்லில் உள்ள அளபடை எது? விடை ஆப்ஷன் டி, ஒற்றளபடை. கேள்வி 32, எனப்படுவதி யாதெனின் இச்சொல்லை பிரித்ததில் எது சரி? எனப்படுவது யாதெனின் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரித்து எழுதுறதுல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எனப்படுவது அப்படின்னு சொல்லி பிரியும். ஓகேவா? எனப்படுவது அப்படின்னு சொல்லி பிரியும். அடுத்தது யாது, அப்போ தூ கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி இந்த தேவை பிரிக்கலாமா? அப்ப பிரிக்கும் போது யாது அப்படின்னு வந்துடும், அந்த ஏ இதோட சேர்ந்து எனின் அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எனப்படுவது கூட்டல் யாது கூட்டல் எனின். கேள்வி 33, இசை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் காண்க. இசை அப்படின்னா அதற்கான பொருள் வந்து புகழ். அப்போ இதற்கான எதிர்ச்சொல் என்ன? புகழ்னா வசைப்பாடுறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி 34, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல, ஊமை தொடருக்கான பொருள் காண்க. விடை ஆப்ஷன் ஏ, துன்புறுத்துதல். சொல்லுவாங்கல்ல, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இந்த டைம்ல வந்து நீ இன்னும் என்னை வந்து இது பண்றியே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் துன்புறுத்துதல். அடுத்து கேள்வி 35, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. வன்மை வன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல பரி பரி, ஸோ அதே மாதிரி தான் இந்த வன்மைக்கான பொருள் என்ன, இந்த சின்ன இன் வந்துச்சுன்னா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வன்மை அப்படின்னா அதற்கான பொருள் வளமை,
இதுவே இந்த வன்மை அப்படின்னா கொடுமை. ஓகேவா, வன்மையான சொல், வன்சொல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கொடுமை. ஸோ அப்போ இது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டா இருக்கு. அடுத்த கேள்வி 36. தமிழ்நாட்டில் கல்வி மொழி தமிழாகவே இருக்க வேண்டும். இத்தொடருக்கேற்ற வினாவை தேர்க. எது கல்வி மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எது கல்வி மொழியாக இருக்க வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டில் எது கல்வி மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் கல்வி மொழியா, இது சந்தேகத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. எது கல்வி மொழி, இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கலந்துருக்கணும், தமிழுக்கு அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினும் இங்கே இருக்கணும். அப்போ எது கல்வி மொழின்னா தமிழ் அப்படிங்கிறதுக்கான கேள்வியாக மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுவும் ஆன்சர் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து எது கல்வி மொழியாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி அவங்க கேட்கவே இல்லை. ஓகேவா, ஸோ இதுவும் கிடையாது. தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை ஆப்ஷன் பியில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தமிழ்நாட்டில் கல்வி மொழி தமிழாகவே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் எது கல்வி மொழியாக இருக்க வேண்டும், இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 37. அத்தி பூத்தார் போல இத்தொடரின் பொருள் யாது? விடை ஆப்ஷன் சி, அருமை. கேள்வி 38. உடை இவ்வேர்ச்சொல்லுக்குரிய வினை முற்றியது. உடை அப்படிங்கிறது வேர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வினைமுற்ற கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, உடைதல் அப்படின்னா இது ஒரு தொழில், சோ கிடையாது. உடைந்த அப்படின்னா பெயர் சொல்லா இருக்கு. உடைந்து அப்படின்னா வினையச்சமா இருக்கு. ஓகேவா, இது பெயரச்சமா இருக்கு, இது வினையச்சமா இருக்கு. தூ அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கு. உடைந்தது வினை முற்று, அப்போது முடிஞ்சிருக்கணும், ஃபுல்லாவே முடிச்சிடணும். முற்று பெற்றிருக்கிறதா வினைமுற்று. அப்போ இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 39. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருத்தல் அப்படின்னா சிறுத்தல், அடுத்து ஆண்டு அப்படின்னா ஈண்டு, மடமை அப்படின்னா இளமை, மருள் அப்படின்னா தெருள். ஸோ ஆப்ஷன் சி, மடமை அப்படின்னா இளமை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தப்பு. அடுத்த கேள்வி 40. சந்தி பிழையற்ற சொற்றொடர் எது? சுட்ட பழம், சுடாத பழம், மாநகர காவல், ஆடி தள்ளுபடி. விடை ஆப்ஷன் ஏ, சுட்ட பழத்துக்கு பக்கத்தில் இப்போ அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா, இங்கேயும் அதே போல தான், இப்போ அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்போ இங்கே இப்போ இல்லாத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க, இது தவறாக இருக்கு. ஓகேவா, மாநகர காவல் இங்கே இக்கு வரணும், ஆடி தள்ளுபடி இத்து வரணும். ஸோ இதெல்லாம் சந்திப்பிழையோட இருக்கு. ஓகேவா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி 41. பொருந்தா சொல்லை கண்டறிக. புறநகர், ஆடினாள், சோனாடு, துஞ்சினார். விடை ஆப்ஷன் பி. கேள்வி 42. மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. மரத்தை பிளந்து விறகு வெட்டி தீ வைத்தார், மரத்தை வெட்டி பிளந்து தீ மூட்டினார், மரத்தை வெட்டி பிளந்து விறகை தீ வைத்தார், மரத்தை பிளந்து விறகை வெட்டி எரித்தனர். ஸோ மரபு படி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கணும், அதுதான் மரபு பிழையற்றது. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இது வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்க, மரத்தை வெட்டி, ஆன்சர் ஆப்ஷன் சி, மரத்தை வெட்டி பிளந்து விறகை தீ வைத்தனர் அப்படிங்கிறத கரெக்ட். அந்த மரபு தவறாமல் சொல்றது. இப்போ வழக்கப்படி, மரபுன்னு என்ன சொல்லுவோம், வழக்கம்னு சொல்லுவோம். அந்த வழக்கத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது கரெக்டாக யூஸ் பண்ணுறதா மரபு பிழை. அடுத்து கேள்வி 43. கீழ் வருவனவற்றுள் தனி வாக்கியம் அல்லாதது எது? இப்ப பாருங்க, திருவிக்கா பெண்களை போற்றினார், கரெக்ட். கம்பன், இளங்கோ ஆகியோர் இயற்கையை பாடியுள்ளனர், கரெக்ட். முருகன், முரளி, செல்வன் மதுரை சென்றனர், இதுவுமே கரெக்ட். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, தனி வாக்கியம் அல்லாதது. இதுல பாருங்க, அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசுகளை வழங்கினான், இது தொடர் வாக்கியமா இருக்கு. நம்மள கேட்டிருக்கிறது தனி வாக்கியம். ஓகேவா, சோ அப்ப இதுதான் இல்லாததா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வி 44. பிறமொழி சொல் கலவாத தொடரை தேர்க. நாம பார்த்தோம்ல குடமுழுக்கு, அந்த மாதிரி இதுல பிறமொழி சொல் இல்லாத இருக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, மக்கள் சாலை நடுவில் உண்ணாவிரதம் இருந்தனர். அடுத்து ஆப்ஷன் பி, மக்கள் சாலை மையத்தில் உண்ணாநிலையில் இருந்தனர். அடுத்து மக்கள் சாலை நடுவில் உண்ணாநிலையில் இருந்தனர். அடுத்த ஆப்ஷன் டி, மக்கள் ரஸ்தா நடுவில் உண்ணாவிரதம் இருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
விடை ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து கேள்வி 45, பகாபதங்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 46, நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றிடத்தீர் பொருட்டு குறட்பாவில் உள்ள நட்டல் என்னும் சொல்லுக்குரிய பொருள் யாது? விடை ஆப்ஷன் ஏ சேர்ந்து. கேள்வி 47, கீழ்வரும் ஓரெழுத்தொரு மொழிகளில் யானை என்னும் பொருள் தரும் எழுத்து எது? ஸோ ஊ, மீ, நூ, மே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யானை அப்படிங்கிறதுக்கான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இது. விடை ஆப்ஷன் சி நூ. கேள்வி 48, நீ என்னும் முன்னிலை சொல் வேற்றுமை உருபை ஏற்கும் போது எவ்வாறு மாறுபடும்? வேற்றுமை சொல்ல உருபை ஏற்கும் போது எப்படி மாறுனா நின் அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்த கேள்வி 49, அழகனுக்கு தொல்காப்பியர் மனப்பாடம் எவ்வகை ஆகுப்பெயர்? விடை ஆப்ஷன் பி கர்த்தாவாகு பெயர். கேள்வி 50, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து இக்குறட்பாவில் உள்ள அணியானது? விடை ஆப்ஷன் பி உவமை அணி. ஓகேவா? பேரும் தகைத்து அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கேள்வி 51, மதியனும் மாயவன் வால்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் இவ்வடிகளில் தொடை வகைகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தரலாமா? இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடி எதிகையும் அடி எய்பும் இருக்கு. எப்படி பார்க்கணும்? அடினா இது இப்படி போனா இது சி, இப்படி வந்தா அது அடி. ஓகேவா? இப்போ பாருங்க, அப்போ இப்படிதான் நம்ம பார்க்கணும், இப்படிதான் நம்ம பார்க்கணும். அடி அப்படின்னா இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப பாருங்க, மதி எனும் கதிர் சேர்ந்த இதுல தீ அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இருக்கா? ஸோ எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணுமா? அப்போ இது அடி எதுகை. ஸோ இதுக்கு பார்த்தாச்சு. அடுத்த அடி ஈபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இறுதி எழுத்து மேலேயும் கீழேயும் ஒன்றி வந்திருக்கணும். அப்போ பாருங்க, ஒக்கும் இம், இங்கேயும் இம். ஸோ இறுதி எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடி இயைபு. ஓகேவா? அதே போல பாருங்க, வால்முகம் சக்கரம் இம் அப்படிங்கிறது வந்திருக்கு, இறுதி எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ அடி எதுகையும் அடி இயைபும் வந்திருக்கு. அடுத்த கேள்வி 52, கீழ்வரும் உவமைகளுள் வீண வேலை என பொருள் தருவதை தேர்க. இந்த ஓமைகளில் வீண வேலை என பொருள் தருவதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அவளை நினைத்து உமியை இடித்தார் போன்று அப்படிங்கிறதான் அதற்கான பொருள். அடுத்த கேள்வி 53, தலையை இடமாக கொண்டு வாயை திறத்தலால் ஒலிக்கும் எழுத்து? விடை ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து. கேள்வி 54, மரவேர் எத்தகைய புணர்ச்சி? விடை ஆப்ஷன் டி கெடுதல். ஏன்? மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? இப்படி இருந்திருக்கிறத இந்த இடத்துல இம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கு. இது கெட்டுதான் இந்த இடத்துல என்னவா சேர்ந்துருக்கு? மரக்கூட்டல் வேர் அப்படிங்கிறது மரவேரா சேர்ந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இம் அப்படிங்கிற எழுத்து கெட்டதுனால கெடுதல். ஓகேவா? அடுத்து கேள்வி 55, பிழையான கூற்று எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, நாலாம் வேற்றுமை தொகையில் வலி மிகும், பெயரெச்சத்தில் வலி மிகாது, வினை தொகையில் வலி மிகாது. விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. ஓகேவா? சோ இங்க மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஆன்சர் இதுதான் தவறானதா இருக்கு. அடுத்து கேள்வி 56, பழமை கூட்டல் மணல் சேர்த்தெழுதியதில் எது சரி? விடை ஆப்ஷன் பி பல மணல் அப்படின்னு சொல்லிதான் வரணும்.
அடுத்த கேள்வி 57. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏகதேச உருவக அணி. உருவகப்படுத்திருக்காங்க இங்க பாருங்க, அன்பு அப்படின்னு இருக்கு, வாய்மை அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து கேள்வி, அதாவது ஆப்போசிட்டா உருவகப்படுத்துறதா ஏகதேச உருவகணி. ஓகேவா? அப்போ அன்பு அப்படிங்கிறதையும் வாய்மை அப்படிங்கிறதையும் உருவகப்படுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி 58. சரியான சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சொற்பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பணிலம், தரளம், வேரி, பாண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ச் பண்ணலாமா? பணிலம் அப்படின்னா என்னது? சங்கு. அடுத்து தரளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரளம் அப்படின்னா என்னது? முத்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரி அப்படின்னா என்னது? தேன். அடுத்து பாண்டில். பாண்டில் அப்படின்னா வட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே தான். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 59. நிலையிய இலக்கண குறிப்பு காண்க. விடை ஆப்ஷன் ஏ, சொல்லிசை அளபடை. இப்போ தளி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. கேள்வி 60. அன்பரசன் நல்ல பையன் இதில் அமைந்துள்ள அடை எத்தகையது? இங்க நல்ல அப்படின்னு வந்திருக்குல்ல, அப்போ இது என்ன அடை? விடை வந்து பாத்தீங்கன்னா பேரடை. இதுவே வந்து மெல்ல அப்படிங்கிற இது வந்துருச்சுன்னா அது வினையடை. ஓகேவா? மெல்ல அப்படிங்கிறது செயலை குறிக்குது, இங்க நல்ல பையன் அப்படிங்கிறது பேரை குறிக்குது. அப்போ இது பேரடை. அடுத்த கேள்வி 61. கீழ்வரும் இணைப்பில் தவறானது எது? முத்திக்கணி அப்படின்னா உருவகம்னோ, தெல்லமுது அப்படின்னா வினைத்தொகைனோ, சிந்தாமணி அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னோ, செவிகள் உணவாக அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது எது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தெல்லமுது அப்படிங்கறது வினை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது பண்பு தொகை. ஸோ இதுதான் தவறானது அதான் இருக்கு. முத்திக்கணி அப்படிங்கிறது உருவகம், கரெக்டு தான். சிந்தாமணி சிதறாத மணி, ஸோ ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம், இது கரெக்டு தான். செவிகள் உணவாக, இப்போ வந்துட்டு பாருங்க ஐ ஆல் கு அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, அப்போ 4ஆம் வேற்றுமைக்கான உருபின கு, செவிகளுக்கு உணவாக, அப்போ 4ஆம் வேற்றுமை தொகையும் கரெக்டா இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறு. அடுத்த கேள்வி 62. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இப்போ சந்திப்பிலைனா என்ன? ஒற்று கரெக்டா வந்திருக்கணும். இப்ப பாத்துடலாமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இப்பு இந்த போவுக்கு வந்திருக்கு. அதே போல இங்கேயும் பாருங்க இப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் பில பாருங்க இங்க இப்பு அப்படிங்கிறது வரல, இங்க மட்டும் இப்பு வந்திருக்கு. அடுத்து அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பெனப்படுவது இப்பு வரணும் இங்க. அதே போல அன்பெனப்படுவது இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. தன் கிளை இச்சு இங்க வராது. ஓகேவா? அடுத்த கேள்வி 63. பிழையான இணை எது? கோழி அரச மரம், சாலம் ஆச்சா மரம், சந்து பனை மரம், நாளிகேரம் தென்னை மரம். விடை ஆப்ஷன் சி, இதுதான் பிழையான இணை, சந்து சந்தன மரம். ஸோ இது தவறானதா இருக்கு. அப்போ கோழி அரச மரம், அடுத்து சாலம் ஆச்சா மரம், நாளிகேரம்னா தென்னை தான். அடுத்த கேள்வி 64. ஐயகோ வெள்ள கொடுமையை கண்டு நெஞ்சம் பதறுகிறதே, எவ்வகை வாக்கியம்? விடை இந்த இடத்துல ஆச்சரியக்குறி கொடுத்துட்டாங்க. அப்போ உணர்ச்சி வாக்கியம் தான். அடுத்து கேள்வி 65 பாருங்க. ஆங்கிலம் தமிழ் பிழையான பொருள் பொருத்தம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்பிரன் விளைவோர், அஸ்பெக்ட் தோற்றம், அஸ்பிரேஷன் தள்ளுதல், அசைல் தாக்குதல். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பிரேஷன் தள்ளுதல் அப்படிங்கிறதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் 65 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 65 கேள்விகளுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.